மனுஷாக்கள்லாம் உண்மையில வந்து செம்ம யாழ்ப்பாணத்தில் ஒரு பதட்ட நிலை இன்னும் முடியல. நெருக்கடியா இருக்கு சொல்லி தெரியல. பாருங்க ஆட்டோ ஒரு லைன் இதை நம்பி கொண்டே நிற்கிறேன். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரத்தில் வந்து நிற்கிறேன். ஸோ என்ன பின்னால் வந்து பரபரப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியும் வந்து வெளிநாடுகளில் வந்து இந்த யுத்தம் போய் கொண்டிருக்கிறத வந்து ஈரானாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் நிறைய நாடுகளில் வந்து இந்த யுத்தம் போய் கொண்டிருக்கு. அதை தொடர்ந்து இன்றைக்கு உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செட் வந்து அவ்வளோ க்ரௌட் இருக்குது. நாங்களும் வந்து எதிர்த்தியாக பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி வந்தோம். ஆனால் உண்மையிலே தெரியலை பெட்ரோல் அடிக்கலாமோ இல்லையோன்னு சொல்லி. ஏன்னா லைன் வந்து அவ்வளோக்கு இருக்குது. உண்மையிலே வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் நிலைமை எப்படி இருக்குது, ஏன் இப்படி லைன் ஆகிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஆட்டோட லைனை பாருங்கள் வந்து நிற்கன்னு சொல்லி ஏன் இப்படி க்ரௌட் ஆகிறாங்கன்னு சொல்லி தெரியல. இலங்கை அரசாங்கத்தால் இன்னும் வந்து சம்மந்தமாக பெட்ரோல் முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றும் அறிவிக்கல. ஆனால் வந்து க்ரௌட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி க்ரௌட் கிட்டத்தட்ட நான் காட்டுறேன். நாங்கால கொண்டு அங்கே வரைக்கும் லைன் நிற்கி பாருங்க வந்து போலீஸ் அதிகாரியெல்லாம் வந்திருக்காங்க வந்து இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கிடையாது அவ்வளோ க்ரௌட்டாக ஆயிட்டு உண்மையிலே டிராபிக் ஆகுது. உண்மையிலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செம க்ரௌட் உண்மையிலே அங்கே வரைக்கும் இருக்கு லைன் வந்து. பாருங்க என்ன க்ரௌட்னு சொல்லி. இதெல்லாம் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்தவங்க தான். ஃபுல்லாக வந்து டிராபிக் ஆகிட்டு போலீஸ் நின்று கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே லைனில் இருக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லி தெரியல. உண்மையிலே வந்து கவர்மெண்டால் இதெல்லாம் வந்து இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை வருது அண்ட் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடாக போகுது, முன்னாயுதமாக இருங்கன்னு சொல்லி. நேரத்தோட ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது தானே இந்த கொரோனா டைமில் வந்து அந்த பெட்ரோல் பிரச்சனை வந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலே கண்டிப்பாக இப்படி லைன் ஆகிறத பார்க்கக்கூடிய மாதிரி வந்துருக்கும். ஈரான்லேருந்து உங்களுக்கு தெரிந்தானே அந்த மலம் இந்த பெட்ரோல் அது உற்பத்தி ஆகி வர்றது வந்து ஸோ அமெரிக்காவிலேருந்து தான் மெயினாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த யுத்தங்கள் வந்து உரத்திட்டும் அப்படி ஏதாவது பிரச்சனை ஆயிருமன்ற ஒரு பதட்டத்தில் வந்து மக்கள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே வந்து லைன் ஆகிட்டாங்க. பாருங்க இன்றைக்கு வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட 5 மணி, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நிலைமை வந்து எப்படி இருக்குன்ற பாருங்க. ஓகே, இப்போ வந்து இதான் பெட்ரோல் செட்டில் வந்து இப்படி லைன் அணிக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட வயசு வித்தியாசம் பார்க்காம வந்து பொம்பளையில் இருக்கட்டும் மாம்பளையில் இருக்கட்டும் எல்லாருமே வந்து லைனில் நிற்கிறாங்க. உண்மையிலே ராபிக் ஆகிட்டு இந்த இடம். அதான் சொல்லணும், இதை காட்டுறோம் அப்படி ராபிக் ஆகிருக்குன்னு சொல்லி பாருங்கள். போலீஸார்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதை வந்து கிளியர் பண்ணி எடுக்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் உங்களுக்கு வந்து எப்படி க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி. எங்கே வரைக்கும் அந்த லைன் நிற்கின்றதை பாருங்க, காட்டுறேன். அம்மா ஜோர் ராபிக் தான் போயிரு. ராபிக் ஆயிட்டா. ஐயோ கடவுள்.
மோட்டர் சைக்கிள் ஒரு லைன் நிற்கி, அடுத்து வந்து ஆட்டோ வந்து ஒரு லைன் நிற்கி. ஆட்டோ லைன் இதோட முடிஞ்சு, பைக்கில் லைனை பாருங்கள். எங்கே வரைக்கும் மேடம் இந்த லைன் வந்து ஓ மை காட். இன்னும் முடியல லைன் எங்கே அன்னைக்கு லைன். ஐயோ வரைக்கும் இங்கே தான் ஓரளவு லைன் கிளியர் ஆகி இந்த இடத்துல வந்து டிராஃபிக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கிட்ட லைன் பண்ணி நிற்கிறாங்க. என்னத்துக்காக இந்த லைன் சொல்லி எனக்கு நான் தெரியல. ஐயோ சரி ஓகே. இப்போ வந்து அடுத்த பெட்ரோல் செட்டை போய் பார்ப்போம். உண்மையிலே வந்து இந்த பெட்ரோல் செட்டில் மட்டும் தான் இப்போ வந்து இது வந்து கேகேஎஸ் ரோட்டில் இருக்கிற அந்த பெட்ரோல் செட் ரெண்டையும் காட்டினாங்க. ரெண்டும் வந்து இந்த அளவுக்கு ரோட்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ காட்ட போகிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுன் பக்கம் அங்கால போய் பார்ப்போம் வந்து. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லியா சரியா ஓகே. யாழ்ப்பாணம் காயில் ஃபுட் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பெட்ரோல் செட்டோட எல்லாமே பார்ப்போம் எப்படி இருக்குது. இங்கே வந்து க்ரௌட்டை காணல நோமல் அடிச்சுட்டு போகிறாங்களோ இல்லை பெட்ரோல் இல்லையே. பெட்ரோல் இல்லை உங்களுக்கு பெட்ரோல் முடிஞ்சிட இந்த இங்கெல்லாம் வந்து இந்த அடிதிரிக்கு பாருங்க டீசல் முடிந்து விட்டதுன்னு வந்து போட்டிருக்காங்களோ அதே மாதிரி வந்து அங்கே பக்கம் பெட்ரோல் எல்லாமே வந்து முடிஞ்சு இந்த பெட்ரோல் செட்டில் வந்து நேரத்தோடு இந்த க்ரௌட் ஆகி அடித்து முடிச்சிருக்காங்க போல். என்ன விளக்கம் முடிஞ்சு தெரியலை. இது வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் செட். என்னடா அப்படி எல்லாத்தையும் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி அடிச்சுட்டு போனால் முக்கிய வெயிலுக்கு அடிக்கிறவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு நான் தெரியலை. இங்கெல்லாம் வந்து பெட்ரோலே முடிஞ்சு இந்த நாங்களும் பெட்ரோல் அடிக்க வந்த நாங்கள் எங்களோட நிலைமையும் இது ஒன்றும் இல்லை போராடகு. நாளையிலேருந்து நடந்து தான் வீடியோ எடுக்கணும் போராடகு. இங்கெல்லாம் ரெண்டா என்ன விளக்கம் சொல்லி தெரியலை. பெட்டிகுலர் சைட் பக்கம் என்ன மாதிரின்னு சொல்லி தெரியலை. அடுத்த பெட்ரோல் சைட்டை பார்ப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல அம்பிட்டு அடிச்சுட்டு போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா பெட்ரோல் சைட்லேயும் இதே நிலைமான் போராடகு சரியா பார்ப்போம் இருக்கா. ஆமாம் இங்கே பாருங்க வந்து லைனு இங்கேயும் வந்து அதே நிலைமை. இங்கே வந்து இன்னும் முடியலை. இப்போ தான் வந்து லைன் ஆகி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஓகே இந்த பெட்ரோல் இது வந்து 3வது பெட்ரோல் செட்டுக்கு வந்திருக்கும். இந்த பெட்ரோல் செட்லேயும் வந்து இதே அளவு தான் க்ரௌட் நிற்கும். கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் போகுது க்ரௌட் லைன் வந்து. இங்கே வரவங்க வந்து இரவுகள் பாராமல் நிற்கிறாங்க போல. இவங்கெல்லாம் எத்தனை மணிக்கு அடித்து முடிப்பாங்களோ தெரியலை. அந்தளவுக்கு க்ரௌட்டாக வந்து ஆட்கள் நிற்கிறாங்க.
போலீஸ் குழம்பிக் கொண்டே நிற்கிறாங்க கொஞ்சம் சண்டை அடிக்கணும். அவங்களுக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கொஞ்சம் கஷ்டம் தானே. திடீரென்று இப்படி நிறைய பேர் வந்து குவிஞ்சா என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியாது. அதிலேருந்து ஆட்டோ ஒரு லைனில், பைக் 2 லைனில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஏன் திடீரென்று சொல்லி இப்படின்னு சொல்லி தெரியும். திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால், கவர்மெண்டால் இது வந்து அறிவிக்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் வந்து முன்னாயத்தமாக இருங்கன்னு சொல்லி. ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து இப்படியான ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்கும். லைனை காட்டுறேன்னு பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட அது இந்தியாவில் சைட் பக்கம் பார்த்திங்கன்னா எங்கேயோ பெட்ரோல் செட் அந்த இருக்குது. ஸோ லைன் வந்து எங்கேயோ போயிட்டு இந்த ரோட்டால் எந்த தொங்கல் போய் முடியுதுன்னு சொல்லி தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு வந்து போயிடுது பாருங்கள். லைன் எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. லைன் அங்கே வரைக்கும் இருக்குது. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் லைன் ஒன்று இருக்குது. இப்படியே போய் இந்த பெண்டால் மடங்கி அந்த பெண்டை தாண்டி அங்கே போகணும் பெட்ரோல் செட்டுக்கு. அதை தாண்டி அங்கே போகணும். ஸோ இங்கேயும் வந்து இதே நிலைமை தான். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் அதிகாரிகள் நிற்கிறாங்க. என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கேன்லாம் அடித்து போய் கொண்டிருக்கிறாங்களாக. இதால் வந்து உண்மையிலே இந்த ராபிக் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக லைன் பண்ணி நிற்கிறதால வந்து அப்படியே ராபிக் ஆகிட்டு எல்லோரும் இந்த கேன்லாம் அடித்து கொண்டு போகிறாங்க. ஓகே, இது இப்போ வந்து அடுத்த பெட்ரோல் செட். வீடியோவில் 3 பெட்ரோல் செட் தான் காட்டி பண்ணி நினைக்கிறேன். நான் 4 பெட்ரோல் செட் நேரத்தில் பெட்ரோல் செட் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா வந்து நகரோட்ட இருக்குன்னு அடுத்ததுக்கு போனாங்களோ. அதுக்கப்புறமா வந்து அப்படியே லைன் ஆகிடுச்சு. இந்த லைனை பாருங்கள். லைன் குறைவா இருந்துச்சு. ஆமாம்,
உண்மையிலே வந்து அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது. ஆகும் எங்கே வரைக்கும் போயிருக்கணும் பார்த்தியா க்ரௌட் அங்கே நிற்கிற இந்த இந்த இது வந்து இப்படி போய் அந்த அந்த டிக்டாக் ஹோட்டல் ஓட்டுருக்கு தானே அதால் பெண்ட் பண்ணி அப்படி அங்கே போகுது. இந்த லைன் சின்ன லைன் தானா, சின்ன லைன் தான் இந்த லைன். கிட்டத்தட்ட இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டிராஃபிக் போலீஸ்மார் ரெண்டு வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சனக்கூட்டமாக இருக்குது. அதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். என்னையா அவ்வளோ கூட்டம்? என்ன பிரச்சனை? இல்லை டீசல் அப்போ இன்னும் அறிவிக்கலையா பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் முடிய போதுன்னா அப்படி அப்போ லைன் சும்மா என்ன? ஐயோ உண்மையாக பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரோட்டாக இருக்குன்னு. ஓகே, பெட்ரோல் செட் வந்து இங்கே இருக்குது. இப்போ போய்கொண்டிருக்க லைனை பாருங்கள். வந்து கிட்டத்தட்ட இந்த ரோட்டால் எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுதுன்னு சொல்லி தெரியல லைன் வந்து. இப்போ நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சொன்னவர், அதாவது பெட்ரோல் இருக்குது டீசல் இருக்குது, ஆனால் ஏன் இப்படி லைன் ஆகிறாங்கன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் முதல்ல அந்த போலீஸ் அதிகாரி சொன்னதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே என்னென்னா மக்களுக்கு வந்து பயம் தானே, கொரோனா டைமில் இருந்த மாதிரி வந்து திரும்ப வந்துடுமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க வந்து. அப்போ அந்த டைமில் வந்து லைனில் அடிப்பட்ட மாதிரி வந்து இப்போயும் வந்து நிற்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது அந்த தொங்கலில் இருக்கிறாங்க அடித்து முடிகிறதுக்கு 11 மணி 12 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து ஒரு 6:30 இருக்கும் போல் 11 மணி 12 மணி ஆகும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அடித்து பெட்ரோல் அடித்து முடிகிறதுக்கு. ஸோ அப்போ இது வந்து எப்போ முடியும்னு சொல்லி தெரியலை. அது வந்து உண்மையிலே ஆனால் இப்படி லைனாக தேவையில்லை. ஏன்டா முக்கிய தேவைக்காக பயன்படுத்துகிறவங்களோட நிலைமை வந்து எங்கே போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாராலையும் வந்து இப்படி வந்து லைன் பண்ணி அடிச்சுட்டு நிற்க முடியாது. சில பேருக்கு கிட்டான சூழ்நிலை வரக்குள்ள தான் அந்த டைமில் போய் அடிப்பாங்க. எல்லோரும் போய் அவங்களோட தேவைக்காக இப்போ ஸ்டாப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறதால நாளைக்கு தெரியலை எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லி கவர்மெண்டால் அறிவித்து உண்மையிலே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது நீங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இப்படி லைன் பண்ணலாம். ஆனால் எல்லா பெட்ரோல் செட்டையும் கிட்டத்தட்ட நிறைய பெட்ரோல் செட்டில் பெட்ரோலே இல்லை. நிறைய பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் டீசல் ஒன்றுமே இல்லை. சில இடங்களில் வந்து க்ரௌட். இப்போ நம்மளாம் அடிக்க போனால் தெரியல, நாளைக்கு தான் முடியும் போல் அந்தளவுக்கு வந்து க்ரௌட் இருக்குது. ஸோ மற்ற இடங்கள்லையும் போய் பார்ப்போம். க்ரௌட்டை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. செம்ம க்ரௌட். ஃபுல் ராபியா ஃபுல் ராபி பாருங்க எந்த அளவுக்கு க்ரௌட் ஆகிட்டு. சந்து வந்து கால போருங்க நீங்கள் இப்போ ராபிக்கு வர வச்சு அதில் குறுக்கால வந்து
அப்படி க்ரௌட் வந்து வரும். அந்த தான் பெட்ரோல் செட் அங்கே இருக்குது. இந்த ரோட்டை பாருங்கள் வந்து ஒருத்தர் மேல் போயிடாது, அந்த அளவுக்கு வந்து ரோட் ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏதோ அந்த திருவிழாக்களுக்கு போகிற ஆக்கள் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ரோட் ஆயிடுச்சு. ஒடிசாக்கெல்லாம் உண்மையில வந்து செம்ம போகுது இருக்கிறாங்க கற்றுக்கொண்டு. ஏன்னா அந்த அவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டு கண்ட்ரோல் பண்ண இல்லாத. ஓகே, இப்போ டைமை பார்த்தீங்கன்னா சரியாக 7:20 ஆகுது, 7:30 ஆகுது கிட்டத்தட்ட. க்ரௌட் வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. இந்த செட்டில் வந்து பெட்ரோல் முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவிக் மாதிரி தான். ஸோ பாவம், அவங்க இந்த க்ரௌட்டையும் வந்து கட்டுப்படுது. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு வழி பாதை வந்து இது போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கேஎஸ் ரோட்டில் வந்து அவ்வளோ க்ரௌட் ஆகிடுது, டிராஃபிக் ஆகிடுது, ஒன்றுமே செய்ய இயலாது. ஸோ இதே நிலைமை தான் மெடிக்கோவில் இருக்கோ என்னன்னு சொல்லி தெரியலை. நம்ம டீம்கிட்ட வந்து ஒரு கால் அடித்து கேட்போம் என்ன மாதிரின்னா. ஓகே, உண்மையில் வந்து வெட்டிக்குள்ள சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. நான் கேட்கும் இருக்கா நம்மளோட பொடியன், அதாவது பிரசாந்த் கடிச்சு கேட்போம். என்ன பிறலாம் நீங்கள் நிற்கிறேன், அவர் கடிச்சு கடை தெரியும். எங்கடா நிற்கிறா? நான் என்ன பெட்ரோல் அடிக்க வந்து 5 மணிக்கு இன்னும் பெட்ரோல் அடிக்க முடியல. என்ன அங்கேயும் லைன் தானோடா? டேய், நான் தெரியும் பெட்ரோல் அடிக்க தானே போனேன் இங்கே. அப்போ இங்கே ஃபுல் க்ரௌட் ஆகிட்டா தான் சொல்கிறேன் என்ன உலகம். அப்போ எங்கே நிற்கிற, எந்த பேர் நிற்கிற நீ? நான் இங்கே குறுக்கல் மேடம். 1:30 மணி தான் லைனில் நிற்கிறேன். நான் பெட்ரோல் இல்லடா, எனக்கு இந்த விளக்கம் தெரியா. பைக்ல பெட்ரோல் முடிஞ்சு பெட்ரோல் அடிக்க வந்து ஐயா ஐயா கொஞ்சம் அப்படியே பைக்கை பிட்டு கிடங்க ஐயா. ஐயா அப்படியே வட்டி வட்டி எடுங்க ஐயா. தம்பி அப்படியே லைன்ல நின்று கொஞ்சம் 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 நீ மட்டும் பைக் எடு. 700 ரூபா ஐயா, 700 ரூபா காசு கொடுத்து கொஞ்சம் போங்க ஐயா. கிட்ட போயிட்டேனா? நான் சொல்றேன் என்ன கிட்ட போயிட்டு என்ன அவ்வளோ க்ரௌடாக இருக்கு உங்களோட அங்கேயும்? அப்பா இப்போ அவருமா என்ன லீவ் அடிச்சுட்டேன்டா. அடிச்சுட்டு கேட்டார். ஐயோ கடவுளை, இங்கேயும் வந்து க்ரௌட் ஆகிருக்கு. அதான் நான் அடிக்கிறான் வந்து என்னம்மா என்னப்பா அடிக்கிறதுக்கு தெரியல. ஆனால் வந்து ஒரு நிமிஷம் வரல பெட்ரோல் முடிய போகுதுன்னு சொல்லி என்னால தெரியல. முடிய போகுது நியூஸே வரல. என்ன பிரச்சனை சொன்னா அந்த ஈரானுக்கும் இதுக்கும் போர் நடந்து இருக்குதானே. அதான் நானும் சொன்னேன். அந்த இதால இப்ப அவங்களுக்குள்ள ஒரு இனி பெட்ரோல் வராது என்று சொல்லிட்டு நான் இதுக்கு வரலடா. பைக்ல பெட்ரோல் ஓட்டு செட்டுக்கு வந்தேன், போனில் நிக்கி திருப்பி வீட்டை வரதுக்கு பெட்ரோல் இல்லை. அப்படி என்ன நான் 5 மணிக்கு வந்தேன், நான் இப்பதான் பெட்ரோல் அடிக்க முடிஞ்சேன்டா. 2 மணி தர முடியும் இல்லை கிடக்கு. ஓடரே இப்போ பெட்ரோல் அடிக்க முடிஞ்சு. ஐயோ கடவுளை, இங்கே அதை இல்லைம்மா. சரி நான் அதான் கேட்கறதுக்கு அடிச்சேன் நான். ஏன்னா விட்டுட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை, பைக் நடுவுல மாட்டிட்டு இப்போ நிக்க போலின் ஃபுல்லா. இது நிக்கிற போலின பார்த்தா நைட்டுக்கு 10-12 மணி ஆகும். அது கடையில் டேங்க்ல பெட்ரோல் முடிஞ்சிடும். சரி ஓகேயா. சரி இப்ப இதை விட அங்க கூடயா இருக்குமே. இங்கே ஃபுல்லாக லைன் தான் இல்லை. சில பெட்ரோலை முடிஞ்சு பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டா. சில இதில் வந்து லைன் ஐயோ டிராபிக் இல்லை, சின்ன டிராபிக் இல்லை, ஃபுல்லாக ரோட்டெல்லாம் ப்ளாக் ஆயிடுச்சு. சரி ஓகே, அதான் நான் என்ன எனக்காக கடிச்சேன் நான். ஓகே கவனமா நீங்களே. சரி
ஓகே, இதான் இன்றைய இலங்கையோட வந்த நிலைமை. அதான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு வந்து நாங்களும் இப்படி தான் எதிர்ச்சியாக போனாலும் வந்து உண்மையிலே எவ்வளோ க்ரௌடுன்னு சொல்லி தெரியல. இப்போ உண்மையாக ஏன் இப்படி லைன் ஆகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து முக்கிய அந்த நாடுகளுக்கிடையான போர் போய் கொண்டிருக்கிறதால வந்து ஸோ பெட்ரோல் வராமல் போயிருமோன்னு சொல்லி. ஆனால் இது வந்து கவர்மெண்டால் இலங்கை கவர்மெண்டால் வந்து எந்த நியூஸும் வரையில. அதில் ரவிக் அவங்க கூட சொன்னதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வந்து. ஆனால் மக்களுக்கு ஒரு பயம் சம்டைம் முடிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து போனியில் இங்கே மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை இந்த பிரசாந்த் சொன்னவன் வந்து மட்டக்களப்பு சைட்லையும் வந்து இதே நிலைமை தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ நான் நினைக்கிறேன் இலங்கை பூராவும் இந்த நிலைமை தான் போல். அப்போ தான் அந்த நியூஸ் ஒரு ஆக்களுக்கு வந்து கசிஞ்சு அப்படியே வந்து இந்த போலின் ஸோ இவ்வளோ பேர் வந்து க்ரௌடாகி இந்த பெட்ரோல் அடித்து கொண்டு இருக்கிறாங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் அடித்து கொண்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் வீடியோவில் காண்பிச்சிருந்தேன் வந்து உண்மையான நிலவரம் என்னென்னு சொல்லி தெரியல. அப்படி ஏதாவது நியூஸ் வந்தால் நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓகே.